தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல் சூழல்ல வேலூர் மாவட்டத்தில் இருக்க காட்பாடி தொகுதி மிக முக்கியமான கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த தொகுதியோட முக்கியத்துவம் அதிகரிக்க காரணம் திமுகவோட மூத்த தலைவர் துரைமுருகன் மீண்டும் இந்த தொகுதியில போட்டியிடுறதுதான். பல தசாப்தங்களாக அரசியல் அனுபவம் கொண்ட இவரு காட்பாடி தொகுதியை தன்னோட வலுவான ஆதரவு மண்டலமா மாற்றினவர் என்று அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. கடந்த பல தேர்தல்கள்லயும் அவர் வெற்றி பெற்று இந்த தொகுதியை திமுகவோட பாதுகாப்பான இடமா வச்சிருக்காரு. ஆனா 2026 தேர்தல் சூழ்நிலை நிலைமைகள் மாறியிருக்கு. இந்த முறை அவர் எதிர்கொள்ளும் போட்டி மிகவும் கடுமையானதா இருக்கும். காட்பாடி தொகுதியோட அரசியல் பின்னணி பார்க்கிறதுக்கு இது கல்வி, வளர்ச்சி மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் அதிகம் உள்ள பகுதி. இதன் காரணங்களால இங்கு வாக்காளர்கள் அரசியல் விழிப்புணர்வோடு இருக்காங்க. வாக்காளர்கள் பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார அம்சங்களை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கிறது வழக்கம். இதனால எந்த கட்சிக்கும் இங்கு வெற்றி பெறுவது எளிது கிடையாது. இருப்பினும் துரைமுருகன் அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் நீண்ட கால மக்கள் தொடர்பு காரணமா அவர் பல முறை வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா இந்த முறை நிலைமைகள் மாறி இருக்கு. திமுகவுக்கு எதிராக அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் நடிகர் விஜய் தலைமையிலான புதிய அரசியல் அமைப்பு ஆகியவை போட்டியிடுது. இந்த பழமுக போட்டி வாக்குகளை பிளக்கும் வாய்ப்பு உருவாக்கியிருக்கு. குறிப்பா இளைஞர் வாக்காளர்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அவர்கள் பாரம்பரிய அரசியலை விட புதிய அரசியல் முகங்களை ஆதரிக்க ஆர்வமா இருக்காங்க. இதனால இந்த முறை தேர்தல் முடிவு முன்கூட்டியே கணிக்க முடியாததா இருக்கு.